தேங்காய் பால் வச்சு ஒரு ஸ்மூத்தாக சில்கியாக சாஃப்டான ஸ்வீட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வெல்கம் டு நிம்மதுஸ் கிச்சன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் இடையில சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஸ்வீட்டு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ விசில் அடங்கிடுச்சு. தேங்காய் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி வச்சு இந்த தேங்காவை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணியில் நிறைய எசன்ஸ் இருக்குது. இதுக்கு ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க செடிக்கு ஊற்றிடலாம். இதை அப்படியே வச்சிடலாம். ஆறின தேங்காவை நான் உடச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போது அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம குடிச்சிடலாம். சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், இப்போ தேங்காயில் இருக்கிற அந்த ஒயிட் பாட்டை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ஓடையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் பாட்டை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேக வைக்கும்போது நமக்கு அந்த ஓடு சீக்கிரமாகவே வந்துடும். அதனால தான் நம்ம வேக வச்சுக்கிறோம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒயிட்டை மட்டும் சேர்த்து பால் எடுக்கும்போது நமக்கு பால் நல்லா வெள்ளையாக வரும். அதுக்காக தான் இந்த ஒயிட்டை மட்டும் சேர்த்திக்கிறோம். தேங்காயை வேக வச்சு தேங்காய் பால் எடுக்கிறப்ப தேங்காய் பால் ரொம்பவுமே ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த இடியாப்பம் செய்யும்போது தேங்காய் பால் எடுக்கும்போது இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்பூன் வச்சு வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த தேங்காயை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம எல்லாத்துலேயும் பால் எடுத்தாச்சு. நமக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்குது. மீதமான தேங்காயை தூக்கி போடாமல் ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு வெயிலில் காய வச்சோ, இல்லைன்னா பேனில் போட்டு நல்லா சூடுபடுத்தி ட்ரை ஆனதுக்கப்புறமோ நீங்கள் இதை டெசிகேட்டட் கோகனட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ரெசிபியெல்லாம் செய்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை தான் அதிக விலைக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் விற்கிறாங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 in 1 நமக்கு தேங்காய் பாலும் கிடச்சிருச்சு. அதே சமயம் டெசிகேட்டட் கோகனட்டும் நம்ம செஞ்சாச்சு. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணியில் கரைக்கலாம் அல்லது பால் சேர்த்து கூட நீங்கள் கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து நான் கலந்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததும் இது அப்படியே இருக்கட்டும், உரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை எடுத்துட்டு சுகர் நம்ம ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இது டேபிள் ஸ்பூனில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் கலந்துட்டு ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பேன் சூடாக்கிறதுக்குள்ளாவே நம்ம கலந்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுக்கு. நமக்கு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால நல்லா நமக்கு கெட்டியாகி வந்திருக்கு. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அதிகமாக பாயில் பண்ணிடாதீங்க. அந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும். அதனால மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் அதுக்குள்ளே மட்டும் நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த கிண்ணத்தில் நம்ம ஊற்ற போகிறோமோ அந்த பவுலுக்கு நம்ம நல்லா எண்ணெய் தடவி விட்டுறலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ தடவியாச்சு. இப்போ இது 5 நிமிஷமாக ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். இதை நல்லா ஆறினதுக்கு அப்புறமா சேர்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு இது ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பண்ணி ஒரே சமமாக ஆக்கிடுங்க. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. புட்டிங் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ஒரு பிளேட் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கவுத்துனீங்கன்னாவே போதும். சூப்பராக நமக்கு டிமோல்ட் ஆகிடும்.
இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு புதினா இலை, கொஞ்சமாக குங்குமப்பூ வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கோகனட் மில்க் புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக சில்கியாக ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.